ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அடுத்தவர்கள் மதிக்கும் அளவிற்கு நல்ல விலை கிடைக்க வேண்டுமா? அப்போ இந்த ஒரு பொருளை நீங்கள் பர்ஸில் வைங்க போதும். இன்றைய நாட்களில் ஒரு மனிதனோட மதிப்பு அப்படிங்கிறத தீர்மானிப்பது அவன் செய்யும் வேலையும் அவனிடத்துல இருக்கிற பணமும் தாங்க இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவன் என்னதான் படிப்புகள் படித்திருந்தாலும் அவனிடம் நல்ல வேலையும் பணமும் இல்லை அப்படின்னா உறவினர்கள் கூட மதிக்க மாட்டாங்கங்க. அதே மாதிரி ஒருவன் படிக்காதவனாக இருந்தாலும் அவனிடத்துல பணம் இருந்தால் போதுங்க, அவனுக்கு உண்டான மரியாதை கொடுத்து அனைவரும் தாங்குன்னு தாங்குவாங்க. ஆனால் இங்கே யாருமே வேலை கிடைத்து வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஒவ்வொருவருமே படித்த படிப்பு ஒன்றாக இருக்கும், ஆனால் அவர்கள் பார்க்கும் வேலை ஒன்றாக இருக்குங்க. அதில் வருமானமும் குறைவாதாங்க இருக்கும். அவன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை என்றாலும் இந்த உலகம் அவனை தூற்றதாங்க செய்யும். அதேபோல் சிலர் படித்த படிப்பிற்கான வேலையும் அவர்களுக்கு பிடித்த ஒரு வேலையும், ஏன் அரசாங்க வேலையும் கிடைப்பதற்காக கூட சிலர் வைராகியமாக இருப்பாங்கங்க. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கும் வேலை கிடைப்பதற்குள்ள அவர்கள் படும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஏராளமாக இருக்குங்க. அது அவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அதனால் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற வேலை கிடைக்க ஆன்மீக ரீதியாக என்ன செய்ய வேணும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்கினாலும் விநாயகர் பெருமானை வேண்டிக் கொண்டு தொடங்கணும் அப்படின்னா அந்த காரியம் வெற்றியில் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்கங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வாரம் திங்கட்கிழமை அன்று உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு சென்று 2 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க. மேலும் விநாயகருக்கு அருங்கம்புல் மாலை சாற்றி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேலை கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்கள் வேலை விஷயமான தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் நீங்கள் நினைத்த வேலை கிடைப்பதற்காக பல இடங்களில் வேலை கேட்டு செல்ல வேண்டியிருக்குங்க. பல நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. இது போன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் வெளியே செல்லும்போது உங்கள் வீட்டில் இருக்கும் சிவப்பு நிற துணியிலிருந்து சிறிதளவு துணியை வெட்டி அதை உங்களோட மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. இப்படி இந்த சிவப்பு நிற துணியோடு நீங்கள் வேலைக்காக செல்லும் இடங்கள் எல்லாம் வெற்றியோடு தாங்க முடியும். ஏனென்றால் சிவப்பு நிறம் என்பது அம்மனுக்கு உகந்த நிறம். அதனால் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதே போல் மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு உகந்த நிறமாகுங்க. அதனால் உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் இருக்குதோ நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள மாட்டு கொட்டகைக்கு சென்று அங்கே இருக்கும் பசு மாடுகளுக்கு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட கொடுங்க. இப்படி செய்யும் பொழுது குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்குங்க. குருவின் பார்வை கிடைத்தால் கோடி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. மேலும் பசு மாடுகளுக்கு உணவு கொடுத்தால் கோமாதா லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால் உங்களுக்கு நினைத்த வேலை கிடைத்து அதிலும் கை நிறைய சம்பளம் வாங்குவீங்கங்க. அதே மாதிரி தமிழில் பேச்சு வழக்கில் ஒருவரின் கையெழுத்தை வைத்து அவரது தலையெழுத்தை சொல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க. அதே போல தான் நீங்கள் கையெழுத்து போடும்போது கடைசியில் புள்ளி வைத்து முடிப்பவராக இருந்தால் இனி நீங்கள் கையெழுத்து போடும் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. கையெழுத்து போடும் பொழுது அதை எப்பொழுதும் புள்ளி வைத்து முடிக்கக்கூடாதுங்க. அதை நீங்களே உங்கள் வெற்றி பாதைக்கு ஒரு முற்றுகை வைப்பதற்கு சமம். அதனால் வேலைக்கு சம்பந்தமாக நீங்கள் போடும் கையெழுத்தில் முடிந்த அளவிற்கு புள்ளி வைப்பதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த மேலே சொன்ன இந்த 3 விஷயங்களை நீங்கள் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை கொடுக்குங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நம்ம முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தாங்க அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.